கடந்த 8.5 ஆண்டுகளாக மக்கள் வரிப்பணத்தில் சுமார் 50 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. இது நியாயமா? தமது ஜனாதிபதி பதவி காலாவதியாகிய இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் இளைப்பாறுவதற்கு தங்கள் சொந்த வீடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வாரத்துக்கு முன்னர் ஜனாதிபதிகளின் சலுகைகள் சட்டம் ரத்து செய்யப்படும் வரை 5 ஜனாதிபதிகளும் மறைந்த ஜனாதிபதி ஒருவரின் பாரியாரும் இந்த சலுகைகளை அனுபவித்து வந்தனர். தலைநகரில் வாடகை இல்லாத வீடு, அரசு செலவில் போக்குவரத்து, உதவியாளர்கள், செயலாளர்கள், சம்பளம், ஓய்வூதியம் எல்லாம் ஆண்டாண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லோருமே இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள் என இந்நாள் ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் முழங்கிய போது திருடனுக்கு ஏது திருத்தலம் என மக்களும் பேசத் தொடங்கினர். மஹிந்த ராஜபக்ஷவின் வீட்டுக்கு மாத வாடகை 46 லட்சம். 1986 இந்த சலுகைகள் சட்டமாக்கப்பட்டன. கடந்த 8.5 வருடங்களுக்குள் சுமார் 50 கோடி ரூபாய் மக்களின் வரிப்பணம் இந்த 6 பேருக்கும் இளைப்பாற வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது சராசரியாக வருடத்துக்கு 6 கோடி ரூபாய். மிச்சம் பிடித்த வருடத்துக்கு சுமார் 6 கோடி ரூபாய் தங்களுக்கு நிவாரணமாக கிடைக்கும் என அவர்கள் கொட்டாவி விடுகிறார்கள். ஆனால் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என பாதிக்கப்பட்ட ஜனாதிபதிகளின் ஆதரவு தளம் சொல்கிறது. இதை வைத்து முன்னாள் ஜனாதிபதிகளை எல்லாம் அரசுக்கு எதிராக்க முயற்சிகள் நடந்து வருகின்றன. சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்ததாக அனுரகுமார ஜனாதிபதிக்கு இது அமையுமா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது.